पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्त संभवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கிளாஸ்ல ஆரம்பிச்சிருக்கிறது 19வது ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம். ஈஸ்வர தத்துவத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு பிரகிருதி பார்த்தீங்கன்னா பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு இருக்கு. பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு ரெண்டு இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த பரா பிரகிருதி அபரா பிரகிருதி பார்த்தீங்கன்னா எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா 7வது சாப்டர்ல 4, 5, 6 3 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டது. அதை பார்த்தீங்கன்னா விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்ற ஆசையினால பகவான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல விஸ்தாரமா சொல்றார். பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்யநாதி உபாவபி விகாராச்ச குணாச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். இதுதான் 19வது ஸ்லோகம். பிரகிருதிம் புருஷம் செய்வ, பிரகிருதியையும், பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா மாயா. பிரகிருதிய எப்போ பிரகிருதி சப்தம் வந்தாலும் மாயான்னு எடுத்துக்கணும். பிரகிருதினாவே என்ன அர்த்தம்னா டைரக்ட் லிட்ரேஷன் டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்க அப்படின்னா காரணம்னு அர்த்தம். பிரகிருதினா காரணம், விகிருதினா காரியம். அப்ப பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் கூட ஒரு மூலன்னு போட்டீங்கன்னா மூல பிரகிருதின்னு போட்டுப்பாங்க மாயாக்கு. பிரகிருதின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு மூல பிரகிருதின்னு போட்டீங்க அப்படின்னா மாயாவை மூல காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கூட பார்த்தீங்க அப்படின்னா புருஷம் செய்வ, புருஷன் அப்படின்னா ஆத்மா. இந்த ரெண்டும் சேர்ந்தது பார்த்தீங்க அப்படின்னா வித்தி அநாதி உபவபி. உபாவபி இது பண்ணோம்னா உபவபி. இந்த ரெண்டும் கூட அநாதி என்று அறிந்து கொள்வாயாக. இந்த அநாதியில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிக்கல் இருக்கு. எது அநாதியா இருக்கோ அது பார்த்தீங்கன்னா அந்தத்தை உடையது இருக்காது, அந்தம் இருக்காது அது. அப்போ பிரகிருதின்ற மாயாவையும் நீங்க அநாதின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும்? மாயாவுக்கு முடிவே இல்லாம அனந்தமா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சம்சாரம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். அப்ப அதனால இந்த இடத்துல என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல போறார்.
இந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேரு கிடைக்குதோ, இந்த சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணமா நம்ம சொல்றோமோ, இந்த சம்சாரம் இருக்கு அப்படின்னு நீங்களும் நானும் பார்க்கிறோம் அப்படின்னா, அப்ப கண்டிப்பா பார்க்கிற காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் அனாதியாவும் அனந்தமாவும் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ இந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பொய், இது சொப்பன மாதிரி அப்படின்னு ஒரு ஞானம் உங்களுக்கு உண்டாகுதோ, இந்த மாயாவை டிஸ்கனெக்ட் பண்றீங்களோ, அப்போ வந்து என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இது அந்தத்தை உடையதாயிடும். அனாதி சாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவித்யாக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஆதி இல்லாதது, எப்ப தோன்றுச்சுன்னு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாந்தம் அப்படின்னா அந்தத்தை உடையது. ஆனா புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன்னா, புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அனாதி அனந்தம். இதான் ரெண்டு வித்தியாசம் பண்ணிக்கணும். ரெண்டுமே அனாதி தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எண்ட் இருக்கு, ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ட் இல்லை. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். மாயாவை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்றது. இந்த மேகத்துல நம்ம பார்க்கிற யானை, ஏதாவது கரடி ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா, பஃபலோ ஏதாவது எருமை மாடு பார்க்குறோம் அப்படின்னா, மேகத்துல நல்லா இருக்கே தெரியுதே அப்படின்னு ஒரு ஆகாரம் மேகத்துல தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ண முடியாது? அதுக்கு அப்பா அம்மா யாருன்னு தேட முடியாது. அது டேட் ஆஃப் பர்த் எப்போ வந்து பிறந்துச்சு அப்படின்னு நமக்கு கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அது காத்துனால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்த மேகமூட்டத்துல தெரியுது. ஒரு காத்து அடிச்சதுன்னா என்ன ஆயிடும்? அது போயிடும். அப்ப தோற்ற மாத்திரமா இருக்கிற மித்தியா விஷயமா இருக்கிற ஒண்ணுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? ஆதி இருக்காது. ஆதி இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்தம் இருக்கா அப்படின்னா, ஆமா மேகம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞ்சு போச்சுன்னா என்ன ஆயிடும்? ஒரு காத்து அடிச்சு கலைஞ்சிச்சு அப்படின்னா இந்த யானை வந்து பாத்தீங்கன்னா தெரியாம போயிடும். இது ஒரு இடத்துல ஆச்சாரியர் வந்து கோட் பண்ற எக்ஸாம்பிள். அப்ப அந்தம் இருக்கா அப்படின்னா அந்தம் இருக்கு. யானை செத்து போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா யானை செத்து போகல, தோற்றமா இருந்தது என்ன ஆயிடுச்சு? எல்லாம் தோற்றம்னா விலகி போச்சு. இதே மாதிரி மாயா வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா, பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா அனாதி, எப்ப தோன்றுச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம சொல்றோம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அவித்யாக்கு ஆதி இருக்கா அப்படின்னா தெரியாது. எப்ப உண்டாச்சு என் கூட அவித்யா சம்பந்தமாச்சு தெரியாது. அப்ப அனாதியா இருக்கிறது. ஆனா பிரம்மாத்ம ஐக்கிய ஞானத்தினால, ஆத்ம சாட்சா்காரத்தினால வந்து பாத்தீங்கன்னா இது நீங்கி போகும், அந்தத்தை உடையதா இருக்கும். அப்ப ரெண்டு தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். பிரகிருதியும் ஆதி இல்லாதது, புருஷனும் ஆதி இல்லாதது. ஆனா பிரகிருதின்னு சொல்லக்கூடியது அந்தத்தை உடையது பிரம்ம ஞானத்தினால. புருஷன் அப்படின்றது அனாதி, அதுக்கப்புறம் அனந்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல இந்த ரெண்டு மெட்டீரியல் காசு அப்புறம் இன்டெலெக்சுவல் காசு அப்படின்னு ரெண்டு எடுக்கிறோம். இந்த புருஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரா பிரகிருதி அப்படின்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பரா பிரகிருதின்னு புருஷனுக்கு பேரு நிமித்த காரணம் அப்படின்னு பேரு. இந்த சம்சாரத்துக்கு நிமித்த காரணம். நிமித்த காரணம்னு என்ன அர்த்தம்? சந்நிதி மாத்திரேன காரணம். இப்ப இந்த வெயில் இருக்கு, நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா, வெயில் எந்திரிச்ச மாத்திரத்திலேயே உதயமாகும் போதே நம்ம என்ன பண்றோம்? எந்திரிச்சிடறோம், வேக்கப் ஆயிடுறோம், சந்தியாவந்தனம் பண்றோம், பூஜைகள் பண்றோம், அவங்கவுங்க காரியத்தை பண்றாங்க, பூக்கள் மலருது, பட்சிகள் எல்லாம் இறை தேடத்துக்கு போகுது, நம்ம எல்லாம் வேலைக்கு போக வேண்டியவங்க எல்லாம் தயாராகிறோம், பூஜை பண்றவங்க எல்லாம் பூஜைக்கு சந்தியாவந்தனத்துக்கு தயாராகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் என்னவா இருக்கான்? வெறும் நிமித்த மாத்திரமா இருக்கான். அவன் எதையுமே பண்ணல. ஆனா அவனுடைய சந்நிதியில தான் எல்லாரும் காரியம் பண்றோம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா நிமித்த காரணம்னு பேர். சூரியன் இல்லை அப்படின்னா காரியம் பண்ண முடியாது. சூரியன் இருந்தா காரியம் பண்ண முடியும். அப்ப என்ன பண்றா சூரியன்? வெறும் பிரகாச ரூபத்துல நிமித்த காரணமா இருக்கின்றான். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மமானது எப்படிப்பட்டது? இந்த சம்சாரத்துக்கு நிமித்த காரணமா இருக்கு. இதுக்கப்புறம் மெட்டீரியல் காசு எது சுவாமி அப்படின்னா, மெட்டீரியல் காசு வந்து பாத்தீங்கன்னா உபாதான காரணம் நம்ம சொல்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி. ஒரு மண்பானையை செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உள்ள புத்திசாலி உள்ள ஒரு குயவன் வந்து பாத்தீங்கன்னா மண்பானை பண்றதுக்கு வேணும். மண்பானை வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றதுக்கு வேற என்ன வேணும்? மண்ணு வேணும், சக்கரம் வேணும்,
கயிறு வேணும், கத்தி வேணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடவஸ்துக்களா இருக்கிறது. தண்ணி வேணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடவஸ்துக்கள், மெட்டீரியல். இந்த மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்கும் பேரு உபாதான காரணம்னு பேரு. உபாதான காரணம்னாவே அது என்னவா இருக்கணும்? பிரகிருதி. அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வெறும் மண்ணு எல்லாம் இருந்தாலும் கூட பானை பண்றதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணுமா? அப்ப எல்லாத்தாலையும் பானை பண்ண முடியுமானா? எல்லாத்தாலையும் பானை பண்ண முடியாது. பானை பண்றதுக்கான ஒரு அறிவு தேவைப்படுது. நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்மலாம் எங்கேயா போய் பானை பண்றதுக்குன்னு உட்கார்ந்தோம் அப்படின்னா நமக்கு பானை பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு இன்டெலெக்சுவல் நாலேஜ் தேவைப்படுது. அந்த நாலேஜ் உடையவனுக்கு பேர் தான் புருஷன், பிரம்மம் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அனாதின்னு தெரிஞ்சுக்கோ சொல்லியாச்சு. இந்த நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ இந்த உலகத்துல இது எல்லாத்துக்கும் பேரு காரியம் அப்படின்னு பேரு, விக்கிருதி அப்படின்னு பேரு. இந்த ரெண்டு தான் காரணம். இந்த ரெண்டுத்துக்கு அந்நியமா எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ இது எல்லாம் பேரு என்ன பேரு? விக்கிருதின்னு பேரு. விக்கிருதினா காரியம். அதுதான் விகாரங்கள் அப்படின்னு இங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கு. விகாரங்களும். விகாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது காரண தத்துவம். நம்ம இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். தூக்கத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் காரண சரீரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிறத சொல்றோம். தூக்கத்துல என்ன இருக்கு? நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. வேற ஒண்ணு இல்லைன்னு ஒருத்தனுக்கு அறிவு இருக்கா? ஆமா, அறிவு இருக்கு. அந்த தூக்கத்துல இருக்க நான் சுகமா தூங்கின வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு அறிகின்றவன் ஒருத்தன் இருந்திருக்கான். அவனுக்கு பேரு புருஷன்னு பேரு. அவன் தான் பிரம்மம். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் தெரியல அப்படின்னு ஒரு இருட்டு இருந்திருக்கு. அதுதான் அவித்யா, மாயா, ஜடம். இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி அப்படின்னு ரெண்டு சொல்றோம். இதுல இருந்து எதெல்லாம் பகல்ல நம்ம வேக்கப் ஆகும் போது எதெல்லாம் கிரியேட் ஆச்சோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விகாரங்கள் அப்படின்னு பேர். இந்த விகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு விகாரான்ச்ச குணான்ச்சைவ. விகாரங்கள் அப்படின்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 23 தத்துவங்களுக்கு பேரு விகாரங்கள் அப்படின்னு பேர். நம்ம டெய்லி நம்ம என்னவா ஆகிறோன்றது நமக்கு நல்லா கேர்ஃபுல்லா நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொன்னா எப்படி எடுக்கணும்? வேக்கப் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி தான் முதல்ல வேக்கப் ஆகுறதா. ஃபர்ஸ்ட் நல்லா அந்த திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வேதாந்தம் கேட்டவங்களுக்கு வந்து இந்த லய பிரக்கிரியா போறத பத்தின விஷயம் ரொம்ப கன்ஃபியூஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகிறது என்னோட புத்தி தான் வேக்கப் ஆகுது. முதல் விகாரத்துல முதல் இது புத்தி. புத்தி வேக்கப்பான மாத்திரத்துல எனக்கு உடனே தெரியுது நான் பரமஹம்சானந்தா, நான் மனுஷன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார், வேதாந்தம் பாடம் படிச்சு கொடுக்கிறவன், சன்னியாசி, நான் தமிழன், நான் இந்தியன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அகங்காரத்துக்குள்ளார இருக்கிறது. புத்தி வேக்கப்பான மாத்திரத்துல இந்த அகங்காரமும் வேக்கப்பாயிடும். ரெண்டாவது தத்துவம். இந்த அகங்காரம் வேக்கப்பானதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள் அப்படின்னா சூக்ஷ்ம பூத்தங்கள் அப்படின்னு பேரு. நம்ம இங்க வெளியில பாக்குற ஸ்தூல பூத்தங்கள் எதெல்லாம் பாக்குறோமோ அதுக்கு காரணமா இருக்கிறது சூக்ஷ்ம பூத்தங்கள். அது வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் வேக்கப்பான மாத்திரத்துல என்ன ஆயிடும்? இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் வேக்கப்பாயிடும். அப்போ முதல் வந்து பாத்தீங்கன்னா 7 விஷயங்கள் எடுத்துக்கணும். புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 7 ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப்பா வச்சுக்கணும். எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு பிரகிருதி சம்பவான். பிரகிருதியிலிருந்து உண்டானவைகள் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரகிருதினா என்ன சுவாமி அப்படின்னா திரிகுணாத்மிகா மாயா. இந்த மாயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்வ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் இருக்கு. இந்த 3 குணங்கள் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குணங்கள் நம்ம இந்த 7 ஐட்டம் உற்பத்தி ஆச்சுல்ல, இந்த 7 ஐட்டத்திலையும் விகாரங்கள்லையும் இந்த 3 குணங்களும் பேஸா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் பேஸா இருக்கும். இந்த 7 தத்துவத்தையும் வியாபிச்சு இருக்கும். புத்தியை வியாபிச்சு 3 குணங்கள், அகங்காரத்தை வியாபிச்சு 3 குணங்கள், பஞ்ச தன்மாத்திரைகளை வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்கும். தனியா பார்க்க முடியாது. ஆயிடுச்சா?
இதுக்கப்புறம் தன்மாத்திரைகளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 16 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா விகாரங்கள் உண்டாகுது. எது அப்படின்னா தன்மாத்திரைகள்ல இருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச சூக்ஷ்ம பூத்தங்கள்ல இருந்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் பஞ்சமகா பூத்தங்கள். நம்ம வெளியில இப்ப ஹேண்டில் பண்ற இந்த உலகம் பஞ்சமகா பூத்தங்கள், ஸ்தூல பூத்தங்கள், இது எல்லாம் மொத்தம் 15 ஆயிடுச்சு. கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசு அப்படின்றத சேர்த்தீங்க அப்படின்னா 16 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, ஒரு குரூப்பு. அப்போ அவ்யக்தம் அப்படின்ற மூல பிரகிருதின்றது ஒண்ணு, புருஷன் ஒண்ணு, 2 தனியா வச்சுக்கங்க. அப்புறம் வேக்கப் ஆனதுக்கு பிறகு 7 தத்துவம் ஒரு குரூப்பு, அப்புறம் 16 தத்துவம் ஒரு குரூப். அப்ப 7ம் 16ம் கூட்டினீங்கன்னா 23. அதுக்கப்புறம் இதுக்கு காரணமா இருக்கிற மூல பிரகிருதியை சேர்த்தீங்க அப்படின்னா 24 தத்துவம். அதுக்கப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு புருஷனை சேர்த்தீங்க அப்படின்னா 25 தத்துவங்கள் சாங்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்க எடுத்துட்டு ஆச்சரியம் சொல்றாரு. சாங்கியம்னாவே உடனே நீங்க வேற எதுக்கும் போயிடாதீங்க. பின்னாடி நான் ஏற்கனவே யோகம் சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேவகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல சொன்ன சாங்கிய கபிலர் வந்து பாத்தீங்கன்னா பாரமார்த்திக சாங்கியம்னு பேர், அதுக்கு பேர் வைதிக சாங்கியம் அப்படின்னு பேரு. அதே பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத காலத்துக்கு பின்னாடி கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாங்கியர் வந்திருக்கார். நிரீஸ்வர சாங்கியம் அப்படின்னு பேர். அந்த சாங்கியத்தோட பிலாசபியை தான் நம்ம கண்டனம் பண்றோம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வைதிக சாங்கியம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த வைதிக சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருப்பார் அடிச்சா. அப்ப 25 தத்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். ஆச்சாரியார் வந்து பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், வந்துருங்க. பிரகிருதிம் புருஷம் ச ஏவ, பிரகிருதியையும் புருஷனையும் இந்த ரெண்டத்தையும் ஈஸ்வரஸ்ய பிரகிருதி தௌ பிரகிருதி புருஷவ், இந்த ரெண்டு யாரோட பிரகிருதி அப்படின்னு கேட்டா 2 காரணங்கள். பிரகிருதினா 2 காரணங்கள். யாருக்கு அப்படின்னு கேட்டா ஈஸ்வரனுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு பரா பிரகிருதி, ஒன்னு அபரா பிரகிருதி. அப்ப ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கேப்சூல், நம்ம அதான் திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு கேப்சூல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம், ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா மாயா. இந்த 2ம் சேர்ந்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌ பிரகிருதி புருஷவ், அந்த 2 பிரகிருதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி புருஷன் அப்படின்னா 2 பிரகிருதி, 2 இது. அதுல உபவ் அப்படி அனாதி வித்தி, இந்த 2த்தையும் நீ என்ன பண்ண அப்படின்னா அனாதி என்று அறிந்து கொள்வாயாக. அனாதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பகுரீகி சமாசம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம வந்து பகுவிரீகி சமாசம்னா என்ன பண்ணுவோம், பீதாம்பரக அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பீதாம்பரனா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீத்த அம்பரம் எஸ்ய, எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் உடை உடுத்தி இருக்கானோ அவனுக்கு பேர் பீதாம்பரன் அப்படின்னு பேர். யாருக்கு அப்படின்னா கிருஷ்ணனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பீதாம்பரகான்னு பேர். ஆனா பீதாம்பரகன்ற சப்தத்துல கிருஷ்ணனே இல்லை. பீத்த அம்பரம் எஸ்ய, எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவன் மஞ்சள் ஆடையை உடுத்தி இருக்கானோ அவனுக்கு பேர் பீத்தாம்பரகன்னு போடுறோம். அப்ப பீத்தாம்பர சப்தம், பீத்தாம்பரம்னு பீத்தம்னா மஞ்சள், அம்பரம்னா துணி, இந்த 2த்துலயும் கிருஷ்ணர் இல்லை. கிருஷ்ணர் இல்லாத, கிருஷ்ணரை உணர்த்தக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்நிய பதார்த்த பிரதானக வந்து பாத்தீங்கன்னா பகுவிரீகி சமாசம்னு பேர். இதுல மீனிங் எடுத்திருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா ந வித்யதே ஆதிஹி யயோஹோ தௌ அநாதி, எவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி இல்லையோ, எந்த இருவர்களுக்கு ஆதி இல்லையோ அவர்களுக்கு பேர் வந்து அநாதி அப்படின்னு பேரு. புருஷனும் பிரகிருதியும் ஆதி இல்லாதவைகள். அதனால இந்த 2த்துக்கும் ஒரு காமன் நேம் என்ன அப்படின்னா அநாதி, தீர்க்கம் போட்டிருக்கு அநாதி. ஆதி இல்லை, இந்த 2த்துக்குமே ஆதி இல்லை. ஒன்னு சத்தியம், ஏக்கமேவ அத்விதீயம், அதனால அதுக்கு அப்பா அம்மா இல்லை, அது அனாதி ஆத்மா. அதே நேரத்துல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பொய், மேகத்துல தெரிஞ்ச யானை மாதிரி, காத்தடிச்சா கலைஞ்சு போயிடும், பிரம்ம ஜானம் வந்தா இல்லாம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பொய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி இல்லை, அனாதி. அப்ப 2மே அனாதி.
அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தை ஆச்சாரி சொல்றார், நித்திய ஈஸ்வரத்வாத் ஈஸ்வரஸ்ய தத் பிரகிருத்யோஹோ அபி யுக்தம் நித்தியத்வேன பவித்தும். நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். சாக்தம் படிக்கிறவங்களுக்கும் சாக்தத்துல நிறைய உபாசனை எல்லாம் பண்ணுவீங்க. அம்பாள் உபாசகர்லாம் நிறைய பேர் அம்பாலை பிரீத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்பாலோட நம்ம சைத்தன்யம் இது இருக்கு பாத்தீங்கன்னா, பிரகிருதி இருக்குல்ல, 3 குணங்கள் சத்துவ ரஜஸ் தமஸ். இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டார். அப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவ குணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவம் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, சத்துவ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் அப்படின்னு பேர், ஸ்திதிகர்த்தா. இந்த ரஜோகுணத்துல இந்த சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா சிருஷ்டிகர்த்தான்ற பிரம்மா வந்துருவார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரன் சம்ஹாரகர்த்தா வந்துடுறார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா 3 ஈஸ்வர ரூபங்கள் நம்ம சொல்றோம். அப்ப ஈஸ்வரனுக்கு யாருப்பா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்தத்துல வந்து பாத்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார சொல்லுவோம் அப்படின்னா மும்மூர்த்திகளுக்குமே காரணமா துர்கா சப்தசதி எல்லாம் படிச்சீங்கன்னா 3த்துக்குமே காரணமா வந்து பாத்தீங்கன்னா அம்பால தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும். இதான் அர்த்தம். இப்ப வந்து நம்ம கேட்கிறோம், எங்கெல்லாம் ஈஸ்வரன் இருப்பாரோ கண்டிப்பா அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்னா மாயான்னு ஒண்ணு இல்லாம ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆயிடுச்சு. அதுதான் இங்க சொல்றாரு, நித்திய ஈஸ்வரத்வாத் ஈஸ்வரஸ்ய தத் பிரகிருதியோகோ அபி யுக்தம் நித்தியத்வேன பவித்தும். ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுடைய ஈஸ்வர தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. ஈஸ்வரனுக்கு என்ன தன்மை இருக்கு அப்படின்னா ஈஸ்வர தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி அப்படின்னா மாயாவிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு. அவர் தானே வந்து பாத்தீங்கன்னா மாயையை ஏவி என்ன பண்றார், கிரியேட் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி தன்னுடைய மாயையை அடக்கி தன்னுடைய மாயாஜாலத்தினால பண்ணதை எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல ஒரு மாயாவி வச்சிருக்கானோ, அப்ப அந்த ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரத்தன்மை எதுவரைக்கும் இந்த கிரியேஷன் எல்லாம் பண்ணுவாரோ அது வரைக்கும் அவர்கிட்ட ஈஸ்வரத்தன்மை இருக்கும். சம்சாரம் இருக்கிற வரைக்கும் பகவான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஈஸ்வரனா இருப்பார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஈஸ்வரத்தன்மை நித்தியம். மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க ஈஸ்வரத்தன்மை நித்தியம் அப்படின்னா மாயையும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாயையும் கூட என்ன ஆயிடும், நித்தியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமாக ஆகிவிடும். எதுவரைக்கும் சம்சாரம் இருக்கும், நான் வார்த்தையை திரும்ப திரும்ப யூஸ் பண்றேன், எதுவரைக்கும் சம்சாரம் இருக்குமோ அதுவரைக்கும் ஈஸ்வரன் இருப்பார். எதுவரைக்கும் ஈஸ்வரன் இருக்காரோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயையும் கூட இருக்கும். அப்ப சம்சாரத்தை வச்சு பார்க்கும்போது ஈஸ்வரன் நித்தியம், அதே மாதிரி இந்த மாயா பிரகிருதியும் கூட நித்தியம். எது வரைக்கும், சம்சாரம் இருக்கிற வரைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா நான் சொல்றேன், சம்சாரம் இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டும் நித்தியம். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, அவ்வாறு சொன்னது தத் பிரகிருதியோகோ அப்படி யுக்தம் நித்தியத்வேன பவித்தும். அப்போ இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமாக இருப்பதற்கு பொருத்தமானது. மனசுல நல்லா வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது சொல்றாரு, பிரகிருதி துவயத்வம் ஏவகி ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரத்துவம். அதை ஹைலைட் பண்ணீங்க. பிரகிருதி துவயவத்வம் ஏவகி ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரத்துவம். எங்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்களோ, எந்த இடத்துலலாம் ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு ஈஸ்வர தன்மை நம்ம சொல்றோமோ, அந்த ஈஸ்வரத்தன்மை யாருனால சித்திக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பிரகிருதி சேர்ந்தாதான் ஈஸ்வரன். வெறும் சுத்த சைத்தன்யத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க ஈஸ்வரத்தன்மை வராது. நான் ஆதி காலத்துல இருந்து வேதாந்தம் படிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்றேன், இந்த சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ். ஒரு புண்ணாக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்துக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. ஏன்னா சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறம் இல்லை, குணம் இல்லை, ஒன்றும் இல்லை, சப்புன்னு இருக்கும், ஒன்றும் இருக்காது. யாருக்காவது பிடிக்குமா அப்படின்னா பிடிக்காது. எப்போ இந்த மாயா சேர்ந்துச்சோ அப்ப அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரத்தன்மை
சைத்தன்யத்துக்கு ஈஸ்வரத்தன்மைன்னு அப்படின்னு வந்துடுது. அப்ப 3 குணங்களாலான மாயாஜாலம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. எது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்றோமோ அந்த ஈஸ்வர தன்மை இருக்கு அப்படின்னாவே அங்க 2 இருந்தாகணும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். 2 பிரகிருதி இருக்கணும். பிரகிருதி துவயவத்வம், 2 பிரகிருதிகளை உடைய ஒரு கேப்சூல். கேப்சூல் தானே சொல்லுவீங்க. 2 பார்ட் இருக்கணும்ல கேப்சூல்னாவே. நம்ம மாத்திரை போடுறோமே கேப்சூல் போடுறோம்ல, அந்த 2 பார்ட் இருக்கு. ஒன்னு ரெட் கலர், ஒன்னு ஒயிட் கலர், இல்லைன்னா ஒன்னு ரெட் கலர், ஒன்னு எல்லோ கலர். இந்த 2ஐயும் மாட்டினோன்னா ஒரு கேப்சூல் ஆயிடுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2 இருந்தாதான் அங்க ஈஸ்வர தன்மை சித்திக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சுத்த பிரம்மத்துல ஈஸ்வரனும் இல்ல, கிரியேஷனும் இல்ல, மாயையும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அப்ப எங்கெல்லாம் ஈஸ்வரன் கொண்டு வரமோ அங்கெல்லாம் இந்த பிரகிருதி துவயம், பரா பிரகிருதி அபரா பிரகிருதி, மாயா புருஷன், இந்த 2ம் இருந்தே ஆகணும். மனசுல வச்சுக்கணும். இதான் சித்தாந்தம் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நல்லா வந்துகிட்டே வரணும். இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார் பாஷ்யத்துல வர யாபியாம் பிரகிருதிபியாம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன டேபிள் ஒன்று போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா படிச்சுக்கங்க. நிமித்த காரணம், உபாதான காரணம்னு போட்டிருக்கேன். சைத்தன்யம் பாத்தீங்கன்னா பரா பிரகிருதின்னு போட்டிருக்கேன். மாயாக்கு பேர் அபரா பிரகிருதின்னு போட்டிருக்கேன். இந்த பரா பிரகிருதிக்கு தான் க்ஷேத்திரஜன், ஆத்மா, பிரம்மம், சாட்சி, அவ்யக்தம், அவ்யாக்கிருதம் அப்படின்னு பரா பிரகிருதிக்கு பேரு நிமித்த காரணத்துக்கு. அப்புறம் அபரா பிரகிருதிக்கு பாத்தீங்கன்னா மாயான்னு பேரு. அதுதான் உபாதான காரணம்னு சொல்றோம். அதுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரத்துல க்ஷேத்திரம்னு பேரு, மூல பிரகிருதின்னு பேரு, அவித்யான்னு பேரு, அவ்யக்தம்னு பேரு அப்படின்னு ஒரு டேபிள் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆயிடுச்சா? இந்த 2ம் பாத்தீங்கன்னா சேர்ந்தாதான் சைத்தன்யம் பிளஸ் மாயா சேரணும். சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்தாதான் ஈஸ்வரன். இந்த சித்தாந்தம் நல்லா நமக்கு வந்துடணும். அப்ப தூக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல நான் ஒன்றையும் அறியவில்லைன்ற ஒரு சைத்தன்யம் இருந்துச்சு. நான் இருந்த சுகமா தூங்குன ஒன்றையும் அறியவில்லைன்ற ஒரு ஜட வஸ்து மாயா இருந்துச்சு, அவித்யான்னு பேர். அப்ப இந்த எல்லா தூங்குறவங்க எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணீங்கன்னா சமஷ்டி காரண சரீர அபிமானி ஈஸ்வரன் அப்படின்னு வந்துருவார். அப்ப தூக்கத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார். முடிஞ்சு வச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா சித்தாந்தம். சைத்தன்யம் பிளஸ் மாயா. நான் சுகமா தூங்குன சைத்தன்யம், வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்றது மாயா. ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இந்த 2 தான் ஈஸ்வரன். நிறைய திரும்ப நான் பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஈஸ்வரன்னா என்னன்னு தெரியாம இருக்கும். அதுக்காக தான் இதை நான் சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப. ஆச்சாரியரும் இதை எம்பசைஸ் பண்றார். இதுக்கப்புறம் சொல்றாரு யாபியாம் பிரகிருதிபியாம் ஈஸ்வரோ ஜெகத் உற்பத்தி ஸ்திதி பிரளய ஹேத்து. இந்த உலகத்துக்கு பாத்தீங்கன்னா 2 சிருஷ்டி ஸ்திதி லயம், இந்த 3 நடக்கணும் அப்படின்னா இந்த 2 காரணங்கள்னால தான் பாத்தீங்க அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் நடக்கும். இந்த 2 காரணங்கள் சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்து ஈஸ்வரன் ஆகாம உங்களுக்கு எது நடக்காது? சிருஷ்டி ஸ்திதி லயம் நடக்காது. இந்த மாயால ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படின்ற 3 ஈஸ்வரன் உண்டாகிறாங்க, 3 காரியத்தை பண்றாங்க. அப்போ எங்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி லயம் இருக்குமோ அங்கெல்லாம் ஈஸ்வரன் இருப்பார். ஈஸ்வரன் எங்கெல்லாம் இருக்காரோ அங்க 2 பிரகிருதி, பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்ற 2 இருக்கணும். அதுதான் இங்க சொல்லுது யாபியாம் பிரகிருதிபியாம். எந்த 2 பிரகிருதிகளுக்கு யாரு ஈஸ்வரோ, அப்படிப்பட்ட அந்த பிரகிருதி சேர்ந்த தத்துவமா இருக்கிற ஈஸ்வரன் தான் ஜெகத் உற்பத்தி ஸ்திதி பிரளய ஹேத்து. இந்த ஜெகத்தோட சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த 3த்துக்கும் காரணமா இருக்கிற ஈஸ்வரன் ஆகின்றார். அப்ப ஈஸ்வரனாவே 2 ஐட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேத்வே அநாதி சத்தியவ் சம்சாரஸ்ய காரணம். இந்த 2ம் இருக்கிற நிலையில தான், சத்தியம்னா இருக்கின்ற நிலையில், துவே அநாதி சத்தியம், அநாதி காலத்திலிருந்து இந்த 2ம் இருக்கின்ற காரணத்தினால்தான் சம்சாரமானது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அப்ப இந்த 2 இருக்கிறதுனால தான் சம்சாரம் இருக்கு. சம்சாரம் அநாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஈஸ்வரன் அநாதி, சம்சாரம் அநாதி.
அப்ப ஈஸ்வரனாவே வந்து பிரகிருதி, பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி 2, அதுவும் அனாதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செட்டப் வந்து ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி ரூபத்துல சாங்கிய மதத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் பண்றார். அடுத்து எழுதுங்க, ந அனாதி ந ஆதி அனாதி இது தத்புருஷ சமாசம் கேச்சித் வர்ணயந்தி. சில பேர் என்ன பண்றாங்க, நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பீதாம்பரஹா அப்படின்ற சப்தம் எப்படி பகுவரி சமாசத்துல பண்ணுமோ அது மாதிரி ஆச்சாரியர் என்ன பண்ணார், போன பேராகிராஃப்ல ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ந வித்யதே ஆதி யயோஹோ தௌ அனாதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சமாசத்தை பண்ணார். பகுவரிக்கு சமாசம் பேர், அந்நிய பதார்த்த பிரதானம். சித்தாந்தி இந்த சாங்கிய மதத்துல இருக்கிறவங்க அனீஸ்வரவாதியா இருக்கக்கூடிய சாங்கியர்கள், இப்ப நம்ம யோக சூத்திரத்துல படிச்சுட்டு இருக்கோம்ல, சாங்கிய சித்தாந்தம் படிக்கிறோம், சாங்கிய காரிக்கா படிச்சோம். இதுல சொல்லக்கூடிய என்னது கபில சாங்கியம் நிரீஸ்வரவாதத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மதத்தை கொண்டு வராங்க. ந ஆதி அனாதி இது தத்புருஷ சமாசம் கேச்சித் வர்ணயந்தி. தத்புருஷ சமாசத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது சப்தம் தான் ஆதின்னு சொல்றோம் பாத்தீங்களா, உத்தர பத பிரதானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ந ஆதி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதின்றதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதான தன்மை கொடுத்து சமாசத்தை பண்ணுவாங்க. ந ஆதி அனாதி இது தத்புருஷ சமாசம் கேச்சித்து வர்ணயந்தி. அனாதி சப்தத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி இல்லாதது அனாதி அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்றாங்க. அதனால என்ன கிடைக்கும், தேனகி கில ஈஸ்வரஸ்ய காரணத்துவம் சித்தியதி. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வர தன்மை கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி, யதி புனக பிரகிருதி புருஷவ் ஏவ நித்யவ் ஆயாதாம் தத்கிருதம் ஏவ ஜகத்துன ஈஸ்வரஸ்ய ஜகதக கர்த்திருவம். ரொம்ப அருமையா அவங்க சொல்றாங்க. என்ன சாங்கியத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யார் படைக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் படைக்கிறா அப்படின்னா பிரகிருதியே என்ன பண்ணுது அப்படின்னா சுதந்திரமா கிரியேஷன் பண்ணுது அப்படின்றாங்க. அப்ப சுதந்திரமா பிரகிருதியை இப்ப யாராவது அம்பாள் உபாசகர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த சித்தாந்தம் தான் நிறைய பேர் மனசுல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் பிரதானம் இல்ல, பிரகிருதி பிரதானம். அம்பாள் உபாசகர்கள் யாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தூக்கி செகண்ட் பர்சனா வச்சுப்பாங்க. எல்லாம் அம்பாள் தான். அம்பாள் இல்லை அப்படின்னா காரியமே நடக்காது. அந்த சித்தாந்தம் தான் சாங்கியத்தில் இருக்கு. இந்த மொத்த கிரியேஷனை யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுதந்திரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதியானது சுதந்திரமா பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. இது மாதிரி விற்பத்தி பண்ணும் போது அப்ப ஈஸ்வரன் ஒன்றும் பண்ணல. அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நிமித்த காரணம் மட்டும்தான். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தன்மையை கொடுத்ததே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரகிருதி தான். அம்பாள் இல்லை அப்படின்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புண்ணாக்கும் இல்லை சக்தி சாமர்த்தியம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, தேனகி கில ஈஸ்வரஸ்ய காரணத்துவம் சித்தியது. மாயா இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வரன் இடத்துல ஈஸ்வர தன்மை இல்லை. யதி புனக பிரகிருதி புருஷவ் ஏவ நித்ய ஆயாதாம். எப்போ வந்து பாத்தீங்கன்னா புருஷன் பிரகிருதி ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நித்தியத்தன்மையை நீங்க கொண்டு வரீங்களோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்கிருதம் ஏவ ஜெகத் ஈஸ்வரஸ்ய ஜெகத் கர்த்திருவம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய கர்த்திருவமானது ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். வாஸ்தவத்துல ஈஸ்வரனுக்கு கர்த்திருவம் இல்ல, பிரகிருதி தான் செய்கின்றது அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. இதுல என்ன சுவாமி இது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதிய சுதந்திரமாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. பிரகிருதி இல்லை அப்படின்னா இந்த கிரியேஷன் இருக்காது. அப்ப ஈஸ்வரனுக்கே இந்த பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர தன்மையை கொடுக்குது அப்படின்னு சாக்தத்துல இருக்கிறவங்க சாங்கியத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான சொல்றாரு, தத் அசத். அடுத்த பேச்சு சொல்லுங்கம்மா. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சந்நிதி மாத்திரம் சொல்றாங்க. சந்நிதி மாத்திரம் தான் காரணம் ஒழிய கிரிய போக்தா தான். இப்ப இங்கேயும் வரப்போகுது. புருஷன் வந்து சாங்கிய பிலாசபி படி வந்து பாத்தீங்கன்னா வெறும் போக்தா மட்டும்தான். கர்த்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த கிரியேஷனையும் சுதந்திரமா இந்த மாயையே வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா பண்ணுது அப்படின்னு. இப்ப இதைதான் நம்ம என்ன பண்றோம், சாங்கியத்துல இருக்கிறவங்களும் இதை தான் சொல்றாங்க, சாக்தத்துல இருக்கிறவங்களும் இதை தான் சொல்றாங்க. நம்ம அதனால தான் எங்கேயாவது
சாக்தத்தை கண்டனம் பண்றோம் அப்படின்னா இவங்க சொல்ற இந்த பிலாசபியை கண்டனம் பண்றோம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற தத்து அசத் அதெல்லாம் இல்லப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் இடத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரத்தன்மை நித்தியம். நம்ம சொல்றோம் ஒரு மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்றான். ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து தான் மேஜிக் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மேஜிக் முடிஞ்சு போகுது. இப்போ மேஜிக் முடிஞ்சு போனதுக்கு பிறகு அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கத்துக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சைத்தன்யம் இருந்துச்சா அவன் காரியம் பண்ணாம இருந்தானா, மாயா சேர்ந்ததுக்கு பிறகுதான் அவன் காரியம் பண்றானா, இல்ல பிறந்ததுல இருந்தே அந்த மாயாவிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்சன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா தான் சுதந்திரமா காரியம் பண்ற தன்மை இருந்துச்சா? அவன் பிறந்ததுல இருந்து சுதந்திரமா தான் காரியம் பண்ணிட்டு இருந்தான். நடுவுல ஒரு மாயாவை கத்துக்கிட்டான். மாயாவை கத்துனதுக்கு பிறகு என்ன பண்றான், ஒரு மேஜிக் ஷோவை பண்றான். அப்ப மேஜிக் ஷோ பண்ணாம இருக்கும் போதும் அந்த அந்த பெர்சன் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமா அவரோட காரியத்தை அவர் பண்ணிட்டு இருக்க முடியும். தன்னோட காரியத்தை பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, மாயை தேவைன்னு அவசியம் இல்லை. எப்போ மேஜிக் பண்றாரோ அப்பதான் மாயா தேவை. மேஜிக் பண்ணாத போது அவர் சுதந்திரமா இருப்பார். இதுதான் முக்கியமானது. அப்போ நம்ம என்ன பண்றோம், சாங்கியத்திலையும் இதுலையும் சாக்தத்திலையும் இவற்று இருக்கக்கூடிய ஈஸ்வரத்தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயையினால உண்டாச்சு அப்படின்னு சொல்றாங்களே. இல்லப்பா, சைத்தன்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்தன்மை ஈஸ்வரத்தன்மை அதுல எல்லாம் இருக்கு. இந்த மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜடம், அது எதையுமே பண்ணாது. இவங்க என்ன பண்றாங்க, மாயையே பண்ணுச்சு அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நம்ம சொல்றோம்ல 3 குணங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும், அதான் சுதந்திரம் தன்மை வந்துடும். அதனால்தான் அவங்க நம்ம சாங்கிய பிலாசபியில கண்டனம் பண்றது மாயா நித்தியம்லாம் இல்லை. மாயா வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா எதையுமே பண்ணாது. மாயாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜடம். அது அந்த ஜடத்தை வந்து இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது சுதந்திரமா காரியம் பண்ணும் அப்படின்னு. அதெல்லாம் பண்ண முடியாது. அதுதான் இங்க மறுக்கிறாரு. தத்து அசத்து, நீ சொல்றது பொய்யிப்பா. பிராக்கு பிரகிருதி புருஷ யோகோ உற்பத்தேகே ஈஸ்வர ஈஷித்தவ்ய அபாவாத் ஈஸ்வரஸ்ய அனீஸ்வரத்துவ பிரசங்காத். இது ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம எப்ப கிரியேஷன் ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் 2 பிரகிருதி தேவைன்னு சொல்றோம். பிரகிருதி எப்ப தேவைப்படுது, எது வரைக்கும் சம்சாரம் இருக்குமோ, எது வரைக்கும் சிருஷ்டி ஸ்திதி லயம் இருக்குமோ அங்க வந்து ஈஸ்வரன் வந்துடுற. அப்ப ஈஸ்வரன் வரத்துக்கு இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், சிருஷ்டி ஸ்திதி லயம் இல்லாத போது சுத்த சைத்தன்யம் இருந்திருக்கும், சுத்த பிரம்மம். இந்த மாயைன்னு ஒண்ணு இருக்காது. எப்ப கிரியேஷன் தேவைப்படுதோ அப்பதான் மாயையோடு சேர்ந்து கிரியேஷன் பண்றோம். பானை எப்ப வேணுமோ அப்பதான் குலாலன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணு சக்கரம் எல்லாத்தையும் அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பானையை கிரியேட் பண்றான். இந்த பானை வேணும்னு போது மட்டும்தான் மண்ணு சக்கரம் இந்த கத்தி எல்லாம் தேவைப்படுது, மண்ணோட சம்பந்தப்பட்டு ஒரு பானையை உற்பத்தி பண்றான். அப்ப பானை உற்பத்தி பண்ண வேணாம்னு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அவன் பாட்டுக்கு இருப்பான். இப்ப நான் என்ன சொல்றேன், குலாலனோட சுதந்திரத்தன்மை வந்து ஈஸ்வரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் பிரம்மத்திலையும். ஆச்சாரியர் சொல்றாரு பிராக்கு பிரகிருதி புருஷயோகோ உற்பத்தேகே. இந்த பிரகிருதியும் புருஷனும் ஒன்று இணைஞ்சு ஈஸ்வரத்தன்மை வரத்துக்கு முன்னாடி இந்த 2 சேர்ந்தாதான் ஈஸ்வரன். சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்தா ஈஸ்வரன். ஆனா இந்த 2ம் சேர்றதுக்கு முன்னாடி, அப்ப சேர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும், சைத்தன்யம் மட்டும் தனியா நிர்குண நிராகாரம் பிரம்மம் மட்டும் இருந்திருக்கும். அந்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஷிதவ்ய அபாவாத், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுத்த சைத்தன்யம் எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்ப சுத்த சைத்தன்யத்துல ஈஷிதவ்ய அப்படின்னா அந்த ஈஸ்வர சாசனம் பண்ணக்கூடிய தன்மை இருக்காது. சுத்த பிரம்மத்துல எதுவுமே இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரஸ்ய அனீஸ்வரத்துவ பிரசங்காத். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த சுத்த சைத்தன்யத்துல ஒண்ணும் இல்லை, அது யூஸ்லெஸ் அப்படின்னு ஒரு தன்மை உண்டாயிடும். அப்ப யாரு பண்றா அப்படின்னா மாயாதான் பண்ணுது, மாயை சேர்ந்தாதான் இது நடக்கும் அப்படின்னு மாயைக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரதானமா வந்துருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும் இது மீனிங். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சம்சாரத்துக்கு யாருப்பா காரணம்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யாரு காரணம் சம்சாரத்துக்குன்னா மாயையை மட்டும் எடுத்துப்பீங்க.
ஏன்னா ஒரு அந்த சுத்த சைத்தன்யம் யூஸ்லெஸ். சுத்த சைத்தன்யத்துல ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை. அப்ப எல்லா தன்மையும் எங்க இருக்கு? மாயையில தான் இருக்கு. அப்ப மாயை தான் பாத்தீங்கன்னா பரமேஸ்வரியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் பண்றா. பரமேஸ்வரன் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஈஸ்வர தன்மை இல்லை, அவர் யூஸ்லெஸ் அவரு அப்படின்னு ஒரு சித்தி ஆகும். அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, ஜடமா இருக்கிற இந்த மாயையை பாத்தீங்கன்னா அறியறது தான் அப்படின்னாரு. காரணம் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா சம்சாரஸ்ய நிர்நிமித்தத்துவே, சம்சாரத்துக்கு பாத்தீங்கன்னா காரணம் பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் சுத்த பிரம்மம் காரணம் இல்லை அப்படின்னா அனிர்மோக்ஷ பிரசங்காத். நீங்க யார அறிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் அடைய போறீங்க? யார அறிஞ்சு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே. 12வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் ஆரம்பிக்கும் போது சுத்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா பேசும்போது 12வது ஸ்லோகத்துல சொன்னார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி. என்ன ஆரம்பிச்சார்? இந்த பிரகரணம் ஆரம்பிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். ஞேய பிரம்மத்தை நான் சொல்ல போகிறேன் உனக்கு அர்ஜுனா. எதை அறிந்து கொண்டால் உனக்கு மோட்சம் உண்டாகுமோ அந்த பிரம்மத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன். அப்ப பாத்தீங்கன்னா அறியறதுக்கு ஒண்ணு இருந்தாதான் நம்ம பாத்தீங்கன்னா அதை என்ன பண்ண முடியும்? அறிஞ்சு மோட்சம் அடைகிறது. எல்லாமே பாத்தீங்கன்னா மாயாதான் கிரியேட் பண்ணுது, மாயாதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்வர தன்மை இல்லாம போச்சு அப்படின்னா அப்ப நான் யார அறிஞ்சு மோட்சத்தை அடைகிறது? அப்போ ஞேய பிரம்மத்தை அறியறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணாக்கும் இருக்காதுன்னு ஆயிடும். அவரு யூஸ்லெஸ்ங்க. அவரை போய் பார்த்து என்ன பண்றது? அம்மாவை போய் பார்ப்போம். அம்மாவை போய் பார்த்தீங்கன்னா காரியம் நடக்கும். அப்பாவை போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவர் எதுவும் கொடுக்க மாட்டார். சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் நின்றுட்டு இருக்கார். அவருக்கு ஐஸ்வர்யம் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலை உண்டாயிடும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அறியறதுக்கு ஒரு பிரம்மம் இல்லாம போயிடும். இது ஜடமா இருக்கிற வஸ்து மட்டும் தான், சம்சாரம் மட்டும் இருக்கும். அதனால நீங்க சம்சாரத்துல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதானுடைய இதுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய பிரம்மம், அதுல எந்த ஒரு சக்தி சாமர்த்தியம் இல்லை, ஈஸ்வரத்தன்மை இல்லை. அதனால அவர் அறியறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அவரையும் உதாசீனப்படுத்த வேண்டியிருக்கும். அவர் சம்சாரத்துக்கு காரணம் இல்லைன்னு ஆயிடும். அதுதான் இங்க சொல்றார், சம்சாரஸ்ய நிர்நிமித்தத்வே, சம்சாரத்துக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் போய்விடும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா எதை அறிஞ்சு நம்ம மோட்சம் அடைகிறது? அப்ப மோட்சம் அடைகிறதுன்றது சம்பவம் இல்லை. ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்பவம், பிரம்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாஸ்திரம் யூஸ்லெஸ்ஸா போயிடும். எதுக்கு சாஸ்திரம் படிக்கணும்? அதான் சம்சாரத்துல தானே இருக்கும். சம்சாரத்துல இருக்கிற மாயாவை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன காரியம் தெரியுங்களா? நடந்துட்டு இருக்கு சம்சாரத்துல தான் ஆராய்ச்சி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சயின்ஸ் எல்லாம் எங்க ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு? இந்த பிரகிருதி விஷயத்திலேயே தான் எல்லாம். எவ்வளவு பெரிய நாலேஜா இருக்கட்டும், எல்லா நாலேஜும் எங்க இருக்கிற? இந்த சம்சாரத்துக்குள்ள இருக்க எல்லா நாலேஜும். சம்சாரத்துக்குள்ளாரையே அறியறதுனால உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா? அதான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கோமே. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த பாத்தீங்கன்னா மாயா, பிரகிருதியோடது. இந்த பிரகிருதி அறியறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்க போறது இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுதான் சத்தியம், இதுதான் நித்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுக்குள்ளாரியே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை உதாசீனப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் இல்லாம போயிடும். இந்த சாஸ்திரம் படிக்கிறது யூஸ்லெஸ்ஸா போயிடும். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நீ சொல்றது தப்புப்பா. சாஸ்திர ஆனர்த்தக்கிய பிரசங்காத், சாஸ்திரம் யூஸ்லெஸ்ஸா போயிடும். பந்த மோட்ச அபாவ பிரசங்காத்துச்ச, பந்தம் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா மோட்சம்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. வெறும் வெறும் இதை எடுத்துக்கிட்டீங்க, சுதந்திரமான பிரகிருதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்னு கேட்டா பந்தம் மட்டும் தான் இருக்கும். மோட்சம் அடையறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம போயிடும். அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்தியத்வே புனக. சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா அம்பால சொல்லும் போது என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் சாக்தம் வருதோ கேர்ஃபுல்லா எடுக்கணும். பிரம்மஸ்வரூபினின்னு எடுப்போம். பிரம்மஸ்வரூபினி அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா ஜடம். இப்ப நான் சொல்றேன், இந்த கிளாத் எதை சொரூபமா உடையது? பஞ்சை சொரூபமா உடையது. இந்த கிளாத்துக்கு ஒரு சொரூபம் இருக்கு, பஞ்சு.
பஞ்சை சொரூபமா உடையது இந்த கிளாத். அதே மாதிரி பிரம்மத்தை சொரூபமா உடையவள் அம்பாள். அப்ப ஜடமா வந்து பாத்தீங்கன்னா அம்பாலை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். அப்ப அதான் பாரமார்த்திக சாங்கியம் அப்படின்னு பேர். இதுக்கு பேரு பாரமார்த்த சாங்கியம். இது ஆனா ஆக்சுவலா நிறைய பேருக்கு புரியாது. இது சாக்தம் உபாசனை பண்றவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு புரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, சைத்தன்யத்தை விட்டுட்டு அம்பாள் வந்து சுதந்திரமா எல்லாம் பண்றா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஜடமா ஆயிடும். கேர்ஃபுல்லா அர்த்தம் எடுக்கணும். பிரம்மஸ்வரூபிணி, அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. நித்தியத்துவே புனக ஈஸ்வரஸ்ய பிரகிருத்தியோகோ. அப்ப எங்கெல்லாம் ஈஸ்வரன் வரீங்களோ, எங்கெல்லாம் ஈஸ்வரின்னு சொல்றீங்களோ, எங்க ஈஸ்வரன் சொன்னாலும் சரி, இல்ல எங்க ஈஸ்வரின்னு சொன்னாலும் சரி, ரெண்டு பிரகிருதியையும் நீங்க என்ன பண்ணி ஆகணும், கிரகணம் பண்ண வேண்டும். ஒன்ன விட்டுட்டு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்க முடியாது. அப்ப நீங்க பரமேஸ்வரின்னு எங்க வேணாலும் சொல்லிங்க, துர்கா, லக்ஷ்மி, அம்பாள், எதை வேணாலும் சொல்லிங்க. இதை பண்றா அதை பண்றா அப்படின்னு வந்து அவளையே பஞ்சகிருத்திய பராயணின்லாம் சொல்லுவோம். அப்பெல்லாம் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 கிருத்தியங்களையும் பண்ணணும். கூட யார் இருக்கணும், ஈஸ்வரன் இருக்கணும். சைத்தன்யம் இல்லாம நீங்க எதுவுமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அததான் இங்க சொல்றோம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நித்தியத்துவம் ஈஸ்வரஸ்ய. ஒன்ன விட்டுட்டு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ரொம்ப சிம்பிளா வந்து சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் வந்துச்சு நம்ம இதுல, பழைய படங்கள்லாம் இருக்கும். சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும். அப்ப சொல்லுங்க. ஆமா, சிவசக்தியா யுக்தம் தான் இருக்கு. அப்ப சிவசக்தியா யுக்தம் அப்படின்னா நீங்க எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, சக்திய பேசும் போதெல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவம் கூட இருக்கு எடுக்கணும். ஆனா சாங்கியத்துல என்ன பண்ணிட்டாங்க, கபில சாங்கியத்துல சுதந்திரமா இந்த பிரகிருதியே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அதை தான் இப்ப கண்டனம் பண்றோம் இங்க நம்ம. அது இல்லை. சுதந்திரமா பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா ஜடம், அதால எதையுமே பண்ண முடியாது. அதான் சிவம் இல்லையே சக்தி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதே அதுக்காக தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கணும். எங்கெல்லாம் ஈஸ்வரன், எங்கெல்லாம் சம்சாரம், எங்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னு சொல்றோமோ அங்கெல்லாம் ஈஸ்வர தத்துவம் வந்துடும். ஃபீமேல்ல சொன்னீங்கன்னா ஈஸ்வரி வந்துருவா. எங்கெல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரி இருக்காங்களோ அங்கெல்லாம் ரெண்டு பிரகிருதி இருக்கும். பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்னு ரெண்டுமே இருந்தாகணும். நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டும் இருக்கணும். நித்தியத்வே புனக ஈஸ்வரஸ்ய. சொல்லுங்க. பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணும். ஆமா, அதனால தான் நான் சொல்லுவேன் அர்த்தநாரீஸ்வரன் நம்ம பண்றோம் பாத்தீங்களா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம அம்பாள் இல்லை, அம்பாள் இல்லை. உண்மையிலேயே எப்பவுமே சுவாமியோட சேர்ந்துதான் அம்பாள் இருக்கான்னு பார்க்கணும். சிவனை பண்ணும் போது சக்தி இருக்குன்னு அர்த்தம். சிவனை பண்ணும், ஆமா ஆமா அப்படிதான் பாவிக்கணும். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்தி பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த சம்சாரம் இருக்கிற வரைக்கும் எங்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷனை பத்தி பேசுறீங்களோ, எது வரைக்கும் இந்த சத்தியத்துவம் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கண்டிப்பா மாயையோட சேர்ந்தா இருக்காரு. அதுதான் இப்ப நம்ம பேசுறோம். ஒன்னை விட்டுட்டு ஒன்னை எடுக்க கூடாது. ரெண்டுமே நித்தியம். எது வரைக்கும் நித்தியம்? அப்ப நான் சம்சாரம் இருக்கிற வரைக்கும் நித்தியம், அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் நித்தியம். அதுதான் இங்க முக்கியம். அப்ப எல்லாத்துலயும் ஒவ்வொரு அம்சத்திலையும் வந்து நான் தான் வந்து ஐத்திரேய உபநிஷத் சொல்லும். அவர விதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாட்டு சேர்ந்து ஒரு விதையா இருக்கு. 2 விதை பீன்ஸ், எல்லா ஐட்டம் பீன்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குல்ல. இந்த 2 பார்ட்ல இருந்துதான் என்ன வருது, ஒரு முளை வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு முளை வருது. அப்ப எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷன் பிரகிருதின்றது இருந்தே ஆகும். இப்போ எல்லாத்திலையும் ஈஸ்வரன் காரணத்திலிருந்தே ஆரம்பிச்சு நம்ம தூக்கத்திலேயே ரெட்டையாதான் இருக்கோம். தூக்கத்திலேயே நான் ஒன்றையும் அறியவில்லை, 2 இருக்கு. நான் இருக்க ஒன்றும் அறியவில்லை இருக்கு. அதுக்கப்புறம் பிராணன் வந்துடுச்சு அப்படின்னா பிராணன்ல 2 அம்சம் இருக்கு. ஜட பிரகிருதி, அப்புறம் வந்து சைத்தன்ய பிரகிருதி 2 இருக்கு.
நம்ம பிராண உபாசனை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பிராண உபாசனை பண்ணும்போது அந்த பிராணனை ஈஸ்வரனா பாவிப்போம், நம்ம சைத்தன்ய பிரதானமா. இதே வந்து பாத்தீங்கன்னா விபாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பௌத்த மதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பிராணனை ஜடமா பார்ப்பாங்க. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா புத்தி மனசு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஈஸ்வர தத்துவமா பார்த்து உபாசனை பண்ணுவோம். ஏன்னா அது ஜடம் மட்டும் இல்லை, அதுல எங்கெங்கெல்லாம் இந்த கிரியேஷன்ல ஒரு சின்ன அம்சமும் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் பிரகிருதியும் சைத்தன்யமும் சேர்ந்துதான் இருக்கும். இப்ப நான் உங்க ஸ்திரீ, ஆமா ஆமா, ஒன்னு சைத்தன்ய அம்சம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்சம் ஜட அம்சம், ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும், செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். பரவைராக்கியம் வரும்போது தான் டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க திருஷ்யம் அப்படின்னு. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரம்பிரசங்கியானம் வர வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துதான் இருப்பீங்க. பரவைராக்கியம் வர வரைக்கும், பரவிவேகம் அந்நியதாக்கியாத்தி வர வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதி விலகவே விலகாது, சேர்ந்துதான் இருக்கும். அதுதான் இங்க சொல்லுது. அப்போ ஒரே ஒரு லாஜிக் ஒன்று எடுத்துங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் சம்சாரம் இருக்குமோ அது வரைக்கும் ரெண்டு வஸ்துக்கள் நித்தியமா இருக்கும். ஒன்னு பிரகிருதி நித்தியம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புருஷன் நித்தியம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. இந்த ரெண்டு பிரேக் பண்ணீங்கன்னா, இப்ப வரப்போது பின்னாடி ஆச்சாரியர் சொல்ல போற, இதை பிரேக் பண்ணீங்கன்னா மோட்சம். அப்ப எது வரைக்கும் சம்சாரம் இருக்கோ, எது வரைக்கும் இந்த உலகத்தை நீங்க சொல்றீங்களோ அது வரைக்கும் இந்த ரெண்டு சேர்ந்துதான் இருக்கும். ஆணுல பெண் இருக்கான், பெண்ணுல ஆண் இருக்கான். XY குரோமோசோம் தான் நம்ம சொல்றோம் உங்களுக்கு. இப்ப எல்லாத்துட்டையும் வந்து பாருங்க, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண் தன்மை இருக்கும், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் தன்மை வந்து பாத்தீங்கன்னா பௌருஷத்தன்மை இருக்கிற மாதிரியே என்கிட்ட ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் தன்மையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், இதெல்லாம் அம்மாட்ட இருந்து வந்தது, இதெல்லாம் அப்பாட்ட இருந்து வந்தது அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்னோட காரியங்கள்ல இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் உங்கள்கிட்ட. அப்ப இந்த ரெண்டு தன்மை இருக்கு எல்லாத்துட்டையுமே. இப்ப நீங்க இருக்கீங்க, கோமதி இருக்கீங்கன்னா நீங்க ஃபீமேல் இல்ல, உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட தன்மை இருக்கு, உள்ளுக்குள்ளார ஒரு ஆண் தன்மை இருக்கு. இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வோட அறிவு வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துதான் இருக்கு, உணர்வும் அறிவும் சேர்ந்துதான் இருக்கு. அவரை வேதம் வச்சுங்க, இதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐத்திரேய உபனிஷத் பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றது. அவரை விதை தான் இங்க உலகத்துல இருக்கிறது எல்லாம். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட வந்து அது காரியம் தான். அந்த ஆட்டம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இருக்கும், ஒரு சைத்தன்ய அம்சம் இருக்கும், ஒரு ஜட அம்சம் இருக்கும். ஆயிடுச்சா? இந்த நித்தியத்துவே புனக, இந்த ரெண்டுத்தையும் நம்ம நித்தியம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, புருஷனும் நித்தியம், ஜடமும் பிரகிருதியும் நித்தியம்னா, ஈஸ்வரஸ்ய பிரகிருத்தியோகோ சர்வம் ஏதத்து உபபன்னம் பவே. இந்த ரெண்டும் வச்சுக்கிட்டு நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டேலி பண்ணிக்க முடியும். எங்கெல்லாம் ஒரு கிரியேஷன் இருக்கோ, ஒரு சின்ன அணுமாத்திரமா இருந்தாலும் அந்த இடத்துல இந்த ரெண்டும் இருக்கும் அப்படின்னா சூப்பர் ஆயிடும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உபாதான காரணம். ஒரு மெட்டீரியல் மட்டும் இருந்தாலும் கிரியேஷன் நடக்காது. பெர்சன் இல்லாம பெர்சன் மட்டும் இருந்து மெட்டீரியல் இல்லைனாலும் கிரியேஷன் நடக்காது. ஒரு பானை வரணும் அப்படின்னா மண்ணும் வேணும், குலாலனும் வேணும். குலாலன் இருந்து மண் இல்லைனாலும் பண்ண முடியாது, மண் இருந்து குலாலன் இல்லைனாலும் எதுவும் பண்ண முடியாது. அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இந்த மொத்த சம்சாரமும் இருக்கு. எது வரைக்கும் சம்சாரம் இருக்குமோ அது வரைக்கும் இந்த ரெண்டும் நித்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா டேலி பண்ணிட்டு சாஸ்திரத்தை நீட்டா கொண்டு வந்துட முடியும். சமன்வயம் ஈஸியா நடக்கும். கதம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ரெண்டு காரணம் சொன்னோமா, ஒன்னு உபாதான காரணம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டலெக்சுவல் காரணம், நிமித்த காரணம். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட காளியோட நர்த்தனம் பாத்தீங்கன்னா தெரியும். காளி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பா, சுவாமியை சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூலாயுதத்தை எடுத்துக்கிட்டு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கீழே கிடப்பார், அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா மேல இருப்பாங்க. நானா முன்னாடி காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன், அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவாமிலாம் ஒண்ணும் இல்லை, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம். ஒரு காலத்துல வந்து துர்கா சப்தசதி படிச்சு பாராயணம் பண்ணிட்டு இருந்த காலத்துல அம்பாள் தான் எல்லாம் போல இருக்கு, காயத்ரி தான் எல்லாம் போல இருக்கு, லக்ஷ்மி சரஸ்வதி தான் எல்லாமே போல இருக்கு, துர்கா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு தத்துவம் வந்து அந்த தத்துவம் இல்லை.
கீழே சுவாமி பாத்தீங்கன்னா சந்நிதி மாத்திரமா சுவாமி இருக்கார். சுவாமி இல்லை அப்படின்னா என்ன இருக்காது? அம்பாலோட எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. ஷேடோ இருக்கணும்னா ஒரிஜினல் இருக்கணும். இந்த ஒரிஜினல் நிமித்த காரணமா இல்லை அப்படின்னா இந்த ஷேடோ பாத்தீங்கன்னா இருக்க முடியாது. அதே மாதிரி சுவாமி பாத்தீங்கன்னா நிமித்த காரணம், அவருக்கு மேலதான் பாத்தீங்கன்னா அம்பாள் பாத்தீங்கன்னா மாயா எல்லா காரியமும் பண்றா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் கதம் எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா, விகாராஞ்ச குணாஞ்ச ஏவ வக்ஷியமானம் விகாரான். விகாரம்னா என்ன எடுக்கணும்? பிராக்கெட்ல எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. விகாரம்னாவே காரியம் காரியம் காரியம்னு போட்டு. பிரகிருதி அப்படின்னா காரணம், விகிருதி அப்படின்னா காரியம். விகாரம்ன்றதுக்கு அர்த்தம் காரியம். எங்கெல்லாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோமா, காரியம் என்னது? கிரியேஷன். இந்த மொத்த கிரியேஷன் பாத்தீங்கன்னா விகாரம் மாறிக்கிட்டே இருக்கு. விகாரத்துக்கு இன்னொரு மீனிங் என்னது? மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். விகாரம்ன்றதுக்கு அர்த்தம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. இந்த மொத்த கிரியேஷனும் பாத்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. எதெல்லாம் பரிணாமத்தை அடையுது? விகாரம் அப்படின்னா விகாரங்களும் கூட குணங்களும். இந்த 3 குணங்கள் பாத்தீங்கன்னா நம்ம சாங்கியம் படிக்கும்போது பார்த்திருக்கோம். க்ஷிப்ர பரிணாமினி. 3 குணங்களும் பாத்தீங்கன்னா சதா பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். குரங்கு ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட குரங்கு சாந்தமா உட்காரது. அப்படி உட்கார்ந்துருக்குன்னா கூட எதையாவது ஆட்டிக்கிட்டே தான் இருக்கு. கையாட்டும் காலாட்டும் எதையா பண்ணிட்டு. இந்த குரங்கை காட்டினும் அதிகமானது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு, சின்ன ஸ்ப்ரிங் எடுத்து லைட்டா சுண்டி விடுங்க, கிடக்கு ஆடிட்டே இருக்கும். அப்புறம் நல்ல ஸ்ப்ரிங்லாம் பாக்குறேன், அது பாட்டுக்கு ஆடிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் டச் பண்ணாவே ஆடும். நீங்க ஆட்டெல்லாம் வேணாம், டச் பண்ணாவே ஆடுற ஸ்ப்ரிங்லாம் இருக்கு. அது பாட்டுக்கு இருக்கு, டச் பண்ணா அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கு. இந்த 3 குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா சதா பாத்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, விகாரத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த விகாரங்களோட வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா மாயாக்கு லட்சணம் சொல்லும் போது யோக சூத்திரத்துல அருமையா சொல்ற, பிரகாஷ கிரியா ஸ்திதிஷீலம். இந்த மாயான்ற பிரகிருதி எப்படிப்பட்டது அப்படின்னா சத்துவகுணம், ரஜோகுணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமோகுணம். சத்துவகுணம் பாத்தீங்கன்னா அவேர்னஸ், நல்ல பிரைட்டா நாலேஜை கொடுக்கும், வெளிச்சம். அதுக்கப்புறம் ரஜோகுணம் பாத்தீங்க அப்படின்னா கிரியா, எங்கெல்லாம் ஆக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் கிரியா, அந்த ரஜோகுணம் இருக்கும். எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிரியா இல்லாம, செயல் இல்லாம, எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே நிக்கிறமோ, ஸ்டில்னஸ் இருக்கோ, அறிவில்லையோ, ஜடத்தன்மை இருக்கோ, அங்கெல்லாம் தமோ குணம் இருக்கு. பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம் ஒரு லட்சணம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பூத இந்திரியாத்மகம் திருஷ்யம். இந்த மாயான்ற 3 குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா பூத்தங்களையும் 23 தத்துவங்களையும் அதுதான் கிரியேட் பண்ணுது. அப்ப 23 தத்துவங்களா, புத்தி, அகங்காரம், மனசு, இந்திரியங்கள், நம்ம பார்க்கிற பஞ்சபூத்தங்கள் எல்லாம் யாரோடது அப்படின்னா அந்த திரிகுணாத்மிகா மாயாதான் இந்த விதமா பரிணமிச்சிருக்கா. அடிச்சா எதுக்காக பரிணமிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். இந்த திருஷ்யம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் நமக்கு வைராக்கியம் வரலையோ அது வரைக்கும் இந்த மாயா என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு இந்த வெளியில இருக்கிற விகாரங்களை வச்சு சுகதுக்க போகங்களை, மோகங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பா. சத்துவகுணம் வரும்போது சுகம் தருவா, ரஜோகுணம் இருக்கும்போது துக்கம் தருவா, தமோகுணம் போகும்போது மோகத்தையும் மயக்கத்தையும் கொடுப்பா. ஆயிடுச்சா? அப்ப தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. அப்ப விகாரங்கள் அப்படின்னா 23 காரியங்களுக்கு பேரு. புத்தியில இருந்து ஆரம்பிச்சு புத்தி, அகங்காரம், அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் 7, அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகா பூத்தங்கள் 15, அப்புறம் ஒரு மனசு 16. 16 ஒரு 7, 23 தத்துவங்கள் விகாரங்கள் அப்படின்னு போட்டுங்க. இந்த எல்லா விகாரங்கள்லயும் பாத்தீங்கன்னா பேஸா பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், எல்லாத்தையும் வியாபிச்சு குணங்கள் 3 குணங்கள் சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்கும். இந்த 3 பாத்தீங்கன்னா குணானுச்ச ஏவ வக்ஷியமானானு விகாரானு சொல்லப்படக்கூடிய விகாரங்கள் எல்லாம் புத்தியாதி தேகேந்திரியம். ஆச்சாரியர் சொல்லிட்டார் பாருங்க பாஷ்யத்தில், புத்தி முதல் கொண்டு தேகங்கள் இந்திரியங்கள் வரைக்கும்
எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் விகாரங்கள்னு பேரு. 23 தத்துவங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா தானு குணானிச்ச கூட குணங்களை சேர்த்துக்கணும். என்ன குணங்கள்? 3 குணங்கள். என்ன 3 குணங்கள்? சுக துக்க மோக பிரத்யாகார பரிணதான். சுகம் யாரு? சத்துவகுணம். துக்கம் யாரு? ரஜோகுணம். மோகம் யாரு? தமோகுணம். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா பிரத்யா ஆகார பரிணதான். நம்ம புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சுகம் இருக்கு, மாறிட்டே இருக்கு, துக்கம் வருது, அதுக்கப்புறம் ஒரு மோகம் வருது. இந்த விதமா அறிவுகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்திகள் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு இந்த 3 குணங்களை பேஸ் பண்ணி. இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தி, இது எல்லாத்தையும் அறிந்து கொள்வாயாக. என்னன்னு அறியணும்? ஜானகி பிரகிருதி சம்பவான், இது எல்லாம் பிரகிருதியிலிருந்து உண்டானவைகள் என்று அறிந்து கொள்வாயாக. முடிச்சு சிம்பிளா பிரகிருதி. அதுதான் நான் சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூத்திரம் ஒன்று சொன்னேன். பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் பூதேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். திருஷ்யத்துக்கு லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல இது சொல்லியிருக்கு. இவ்வளவுதான். இதை எல்லாத்தையும் ஒன்னா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஜடம் எல்லாம் ஜடத்திலிருந்து உண்டாச்சு. எது ஜடம்? பிரகிருதி ஜடம். இந்த பிரகிருதி ஜடத்திலிருந்து 23 தத்துவங்களும் ஜடம். இந்த 23 தத்துவங்கள்லயும் நடக்கக்கூடிய சுகதுக்க மோகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதியில நடக்கக்கூடிய விகாரம் இது நடந்துட்டு. இதுக்கப்புறம் பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரஸ்ய விகார காரண சக்தி. இதை ஹைலைட் பண்ணீங்க, முடிச்சா லைட் ஹைலைட்டர் வச்சு இதெல்லாம் இது பண்ணீங்க. இந்த பிரகிருதியை பத்தி ஆச்சாரியர் சொல்றார். பிரகிருதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரஸ்ய விகார காரண சக்தி. இந்த சைத்தன்யம் இருக்குல்ல, அந்த சைத்தன்யத்தோட என்னன்னா விகாரண பரிணாமம், அதுதான் காரண சக்தி அப்படின்னு சக்தியா சொல்றோம். இப்ப சக்தி இல்லைன்னா சக்தி உடையவன் இருப்பானா? இருக்க மாட்டானா? மேஜிக் இல்லைன்னா கூட மெஜிஷியன் இருப்பானா? மாயா சக்தி நீங்கி போனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஜிஷியன் இருப்பான்ல. அப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வேற வேற சக்தியெல்லாம் இருந்துச்சு, இப்ப அந்த சக்தி இல்லை, அதுக்காக நான் இல்லாம நான் போயிட்டேன். அப்ப நான் இருக்கேனா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமானவர், சைத்தன்யம் சுதந்திரமானது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயான்னு சொல்லக்கூடிய பிரகிருதி காரண சக்தின்னு பேர். திரிகுணாத்மிகா 3 குணங்களை உடையவள் மாயா. சா சம்பவோ ஏஷாம் விகாராணாம் குணானாம். எவைகளுக்கு இந்த விகாரங்களுக்கும் இந்த குணங்களுக்கும் எவள் காரணமாக இருக்கிறாளோ, இவைகளுக்கு எவள் காரணமாக இருக்கிறாளோ அவனுக்கு பேர்தான் மாயான்னு பேரு. தான் விகாரான் குணாஞ்ச வித்தி. இந்த விகாரங்களையும் குணங்களையும் என்ன பண்ண அப்படின்னா காரணமா இருக்கக்கூடிய இந்த மாயையிலிருந்து பிரகிருதி சம்பவான், இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையிலிருந்து உண்டானவை என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. என்ன கன்க்ளூஷன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த தேகத்தை பார்த்தாலும் சரி, இந்த லோகத்தை பார்த்தாலும் சரி, ஜீவ ஜெகத் ஒரு எம்எம் பார்த்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா காரண கர்த்தாவை கொண்டு வந்துடணும். ஈஸ்வரன் இருக்கார். எங்கெங்கெல்லாம் அசைகின்ற அசையாதவைகள் எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அங்கெல்லாம் யார் இருக்கா? ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரன் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2-3 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா பகிரந்தஸ்ச பூதானாம், பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமேவச்ச. அசைகின்ற அசையாதவைகள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா விராட்டா பார்க்கணும். இந்த மொத்த பிரபஞ்சமும் விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன், ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. 3 தான், ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம். இந்த 3னாலும் வியாபிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் வியாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த எங்க இடத்துலலாம் நாமரூப குணங்களை நீங்க பாக்குறீங்களோ ஒவ்வொரு எம்எம்லயும் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பார் அப்படின்னா மாயையோட சேர்ந்து இருப்பார்.
மாயை இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் இல்லவே இல்லை. அப்ப 2 ஐட்டம் இருக்கு, ஒன்னு நிமித்த காரணம், ஒன்னு உபாதான காரணம். இந்த 2ம் சேர்ந்த ஈஸ்வரன் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கார். கணுலையும் பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். இத மனசுல கொண்டுட்டு வந்துட்டு அந்த ஜடமா இருக்கிறது நாமரூப பிரகிருதி, அதை நீக்கினீங்கன்னா சுத்த பிரம்மம் கிடைச்சிடும். இத சேர்த்தீங்கன்னா ஜெகத்து இந்த கிரியேஷன் எல்லாம் கிடைச்சிடும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2ம் சேர்ந்துதான் இங்க இருக்கிறது எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதான் இங்க முக்கியமானது. ஜடத்திலிருந்து ஜட சிருஷ்டி நடந்துகிட்டே இருக்கு. ஜடத்திலிருந்து ஜட சிருஷ்டி அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லா ஜடம். இந்த சைத்தன்யம் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா இருக்கிறது ஒண்ணுதான், ஒரே சந்திரன் தான் இருக்கு. நீங்க ஒரு பானையை வச்சு தண்ணியை ஊத்துனோன்னு அதுல என்ன வந்துடும்? சந்திரன் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்குள்ளார புத்தி தத்துவம் கிரியேட் ஆனோன்னு அதுல ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். ஆனா இருக்கிற சந்திரன் ஒரே சந்திரன் தான். ஆனா பாத்தீங்கன்னா கிரியேஷன், மாயா கிரியேஷன் தான் அநேக வஸ்துக்களை கிரியேட் பண்ணுது. அந்த கிரியேஷன் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் இல்யூஷன். அந்த இல்யூஷனா இருக்கிறதுல பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யத்துக்கு பேர் தான் ஜீவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ கேட்கிறோமோ எல்லாம் மாயாமயம். மாயை கூட யார் இருக்கா? சைத்தன்யம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம சைத்தன்ய அம்சமும் கூடயே இருக்கு. இதை 2த்தையும் பிரிக்க முடியாது, அர்த்தநாரீஸ்வர சுரூபமா இருக்கும். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிய ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சது. இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். சைத்தன்யம் புருஷன்னா சைத்தன்யம் ஆத்மா. புருஷன் இல்ல புருஷன்னாலும் பிரம்மம்னாலும் ஒன்னே இருக்கு. புருஷம்னாலும் பிரம்மம்னாலும் ஒன்று.